கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 143 9வது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். இந்த பூமியானது இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சத்துருனுடைய கையிலே இருக்கிறது. அந்த சத்துருவானவன் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிராக அநேக கிரியைகளை நடப்பிக்கிறான். அவனுடைய கிரியைகளிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய புகலிடமாக நாம் கொள்ள வேண்டும். அவரை நம்முடைய புகலிடமாக கொள்ளும் பொழுது, அவருக்குள்ளாக நாம் ஜீவிக்கும் பொழுது, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சத்துருடைய சகல கிரியையிலிருந்தும் நாம் தப்ப முடியும். எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சங்கீதம் 143 9 பிரகாரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சத்துனுடைய சகல கிரியைகளிலிருந்தும் நீர் எங்களை தப்புவிக்கும்படியாக உண்மையே எங்களுடைய புகலிடமாக நாங்கள் கொள்ளுகிறோம். இப்பொழுதும் இந்த ஜெபத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையே தங்களுடைய புகலிடமாக ஏற்றுக்கொண்டு சத்துனுடைய சகல கிரியைகளிலிருந்தும் தப்புவார்களாக. நீர் அவர்களை தப்புவிக்கும்படியாக பாதுகாப்பீராக. கர்த்தர் வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல சுபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.